ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாயிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் தேவ கட்டளையை மீறி, தேவனுடைய பிரமாணத்தை மீறி அவர்கள் அதை புசித்ததினாலே ஆண்டவர் அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் அவர்களை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்து பகலில் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு ஆண்டவர் உலாவினார். ஆண்டவர் அவர்களோடு சம்பாசித்தார். ஆனால் இவர்கள் தேவ கட்டளையை மீறின உடனே அவர்களுக்கு அந்த உறவிலே, தேவனுடைய உறவிலே அவர்களால் நிலைத்து நிற்க முடியவில்லை. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய கட்டளையை, கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய வேத வாக்கியங்களை நாம் எப்பொழுது மீறுகிறோமோ, தேவ வார்த்தையை எப்பொழுது அலட்சியம் பண்ணுகிறோமோ, தேவ கட்டளையை எப்பொழுது உதாசீனப்படுத்துகிறோமோ, அதற்கு பின்பு தேவனோடு, தேவ உறவிலே, தேவ கிருபையிலே, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க முடியாது. இன்று அநேகர் தேவனுடைய உறவிலே நிலைத்திருக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்ட பிரமாணங்களை, தேவன் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படியாமல், செவி கொடுக்காமல், மீறி நடக்கும் பொழுது நாம் தேவனுடைய உறவை இழந்து போய்விடுகிறோம். தேவனுடைய வார்த்தைகளில் நிலைத்து இராமல் தேவனோடு நாம் இணைந்திருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் தேவனுடைய உறவிலே நிலைத்திருக்க முடியாது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும் போது மாத்திரமே தேவனுடைய உறவிலே நிலைத்து நிற்க முடியும். தேவஜனமே, இன்றைக்கு உங்களை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம நீங்கள் ஒருபோதும் தேவனோடு நிலைத்திருக்க முடியாது. நீங்கள் தேவ உறவிலே நிலைத்திருக்க முடியாது. நான் தேவனோடு இருக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஆகவே இன்றைக்கு தேவ வார்த்தைக்கு, தேவ கட்டளைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் தேவனோடு இணைந்து பிரயாணப்பட முடியும். ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய உறவிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளவும், உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.